ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் SJK ரெஸ்லிங் நம்மள். ஸோ நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆளில் போட்டுட்டு சேனலுக்குள்ளே வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ அப்போ தான் இதுக்கு மேலே நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான ரெஸ்லிங் நியூஸ் அண்ட் கண்டென்ட் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா தி ஆல்மைட்டி பாபி லாஷ்லியை பற்றி தான். ஸோ பாபி லாஷ்லி அஃபிஷியலாக WWE விட்டு போயிட்டார். ஸோ இப்போ பாக்ஸிங் ட்ரைனிங் மாதிரியெல்லாம் சும்மா எடுக்கிறது மாதிரியான சில விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து நிறைய ஆர்டிக்கலாக படித்தேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, நான் மறுபடியும் WWEக்கு வந்துடுவேன், அது மட்டும் இல்லாமல் நான் TNI அதுக்கப்புறமா AEWக்கு இது போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விமர்சனங்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஆனால் இது வந்து என் கையில் தான் இருக்குது. ஸோ நான் முடிவு பண்ணுறது தான். நான் வந்து விருப்பப்பட்டு எங்கே போனோங்கிறத நான் முடிவு பண்ணி தான் போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ கூட அவர் பார்த்திங்கன்னா WWE இல்லைக்கு வருவாரா அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு குழுவுமே கொடுக்கல. ஸோ என் இஷ்டம், நான் இனி எங்கே போனோம் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஸோ இப்போ அவர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்ததான் வந்து ஜட்ஜ்மெண்ட் டேயில் சேர போடுறாரு இல்ஜா டிராகனும். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, இந்த வாரம் மண்டே நைட்டில் பார்த்தீங்கன்னா ஜட்ஜ்மெண்ட் டே, அதாவது புதிய ஜட்ஜ்மெண்ட் டே மெம்பர்ஸ் எல்லாம் நம்மளுடைய இல்ஜா டிராகனாக போய் சந்திக்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவரு நம்ம இல்ஜா டிராகனை ஒரு ட்வீட் பண்ணுறாரு, ட்ரை மீ அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதாவது என்ன ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. உடனே WWE அதுக்கு மேலே ஒரு 2 ஐபாலை போட்டு ஸோ அவங்க என்னடா பண்ணுறா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு சின்ன டீஸ் பண்ணி இருக்கிறாங்க. இல்ஜா டிராகனும் வந்து ஜட்ஜ்மெண்ட்டில் இணையறது மாதிரி. ஸோ இணைஞ்சால் எப்படி இருக்கும்னா தரமாக தான் இருக்கும். ஏன்னா இல்ஜா டிராகனோட பெர்ஃபார்மன்ஸ் ஃபைட்டிங் ஸ்டைல்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற அந்த அதாவது நம்ம ரியர் ஃபில் டேம் பிஸ்டி இருக்கிற நேரம் ஜட்ஜ்மெண்ட்டே வேறு லெவலில் இருந்து. ஸோ ஆனால் இவங்க கிட்ட வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பவர்லெஸ்ஸாக இருக்குது. ஆனால் இல்ஜா டிராகனை இணைஞ்சாருன்னா உண்மையிலே அந்த டீம் வந்து ஒரு நல்ல ஃபார்முக்கு வரும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுது. பட் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா தெரியல, பார்ப்போம். அடுத்ததாக நம்ம 2021 நினைக்கிறேன் கடைசியாக வந்து டிசம்பர் மாதம் TLC பெரிய வந்து வழக்கமாக நடத்திட்டு கடைசியாக 2021 நடத்தி முடித்தாங்க. அதுக்கப்புறமா கடந்த 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் WWE எந்த ஒரு பேப்பரையும் நடத்தலை. ஸோ நான் அதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீனி போடுறது விதமாக டிசம்பர் 14 சனிக்கிழமை பார்த்திங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிற ஒரு பேப்பரையும் நடத்த போகிறாங்க. ஸோ இது அஃபிஷியல். ஸோ இதுதான் அஃபிஷியல் போஸ்டர். ஸோ அதில் ரோமன் ரைன்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ், லிவ் மார்கன், செத்ராலன்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மேபி செத்ராலன்ஸும் அதுக்கு முன்னே ரிட்டர்ன் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா பியாங்கா பெலர். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம்தான். ஏன்னா ஒரு 2-3 வருஷமாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் எந்த ஒரு பேப்பரையும் நடக்கலை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு நல்லா இருக்குது. ஸோ பார்ப்போம். அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா தி வைப்பர் ராண்டி ஆர்டனை பற்றி தான். ஸோ 11 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் NXTயில் ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ என்ன ப்ரோ சொல்கிறேன்னா, ஸோ அது வந்து ஏதோ ஒரு பெரிய இதுன்னு நினைக்கிறேன். ST லூயிஸான் அக்டோபர் 8 பார்த்திங்கன்னா ஸோ CWI நெட்வொர்க்குக்கு போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் CM ராண்டி ஆர்டனெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் NXTயில் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு அக்டோபர் 8 பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் வந்து NXTக்கு போய் சும்மா ஒன்று அப்பியரை கொடுக்க போகிறது இல்லை, அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மேட்ச் கொடுக்க போகிறாரு. ஸோ அது வேறு யாரு கூட இல்லை, அங்கே இருக்கிற NXTயில் இருக்கக்கூடிய G1 அப்படிங்கிற ஒரு ரெஸ்லர் கூட தான் பார்த்திங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் அக்டோபர் 8 பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ இது உண்மையிலே வேறு லெவல் தான். ஏன்னா 11 வருஷத்துக்கு முன்னே அவர் NXTயில் ஃபைட் பண்ணியிருக்கிறாராம். ஸோ ஆனால் அது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஆனால் இப்போ மீண்டும் 11 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவர் NXTயில் ஃபைட் பண்ண போகிறாரு. ஸோ அடுத்ததாக இந்த வாரம் NXTயில் பார்த்திங்கன்னா நம்ம CM வந்திருந்தார். தரமான நிறைய சம்பவங்களையும் மட்டும் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ அதெல்லாம் இப்போ பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஸோ அதனால் அதை விட்டுருவோம். ஸோ அதில் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கிறாரு. எக்ஸாக்டாக அதோட வார்த்தை என்னென்னா, சூனர் ஆர் ரைட்டர் ஐ எம் கோனா பி ஸ்டாண்டிங் இன் த ரிங் நெக்ஸ்ட் டு பிரான் பிரேக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது
இப்போவோ இல்லது கொஞ்ச நாள் கழிச்சோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நான் பிரான் பிரேக்கர் பக்கம் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. மேபி இந்த பேட் பிளட்டோட சிஎம்எங்கோட கதையை முடிச்சுக்கிட்டு இந்த ஒரு ட்ரீம் மேக்கின்டரோட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிஎம்எங் ரிட்டர்ன் வந்ததோட ஃபஸ்ட்டு டைட்டில் ஷாட் பக்கம் போக போகிறாரு. அது பிரான் பிரேக்கர் மேபி இருக்கலாம். ஸோ அதுதான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் பக்கம் போக போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸோ இப்போ என்எக்ஸ்டியில் அப்படி ஷேர் பண்ணியிருக்கிறாரு. அடுத்ததான் நம்மளோட ஜெய் உசோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஜெய் உசோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்கிறாரு. ஸோ அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இப்போ பிளட் லைன் ஸ்டோரி லைன்லாம் பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஜெய் உசோ இப்போ பிளட் லைனில் நிறைய விதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. புது புது மெம்பர்ஸ் வராங்க. ஸோ நிறைய விஷயங்களோட இது நடந்துட்டு இருக்குது. ஸோ ஆனால் இது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ WWE என்ன மாதிரி பிளான் இனி ஃபியூச்சரில் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனால் அது உண்மையிலே நல்லா இருக்குது. அவங்க பண்ணுற அந்த மூவ்ஸ் எல்லாமே ஸோ இப்போ அவங்க அடி வச்சுட்டு இருக்கிற எல்லாமே உண்மையிலே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் இனி எப்போ அந்த இதுக்குள்ளே ஜாயின் பண்ண போகிறேன்னு என்ன எனக்கு தெரியல. ஸோ அது இப்போ WWE அதை வச்சு எதுவுமே இன்னும் பிளான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஆனால் நானும் இப்போ சேமி செய்யணும் பார்த்தீங்கன்னா இப்போ ராவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்ந்து இருக்க போகிறோம். ஸோ சேர்ந்து நாங்கள் எங்கே 2 வாரத்துக்கான ஒரு சிங்கிள் ஷாட்ஸ் அதாவது நம்ம சாம்சங் இப்போ வேர்ல்டு டைட்டில் பக்கம் போயிட்டு இருக்கிறாரு. நம்ம ஜெய்ஸோ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக போகிறாரு. ஸோ அதனால் எங்கே 2 இடத்துக்கும் இப்போ தனித்தனியான ஒரு டைட்டில் ஷாட்டிலான ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இனி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கூடி சீக்கிரம் பார்த்திங்கன்னா பிளட் லைனுக்கு உள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ பிளட் லைனில் என்ன நடக்குது எந்த பிளான் எப்படி இப்படின்னு இருக்குதுன்னு இன்னும் ஜெய்ஸோக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. கூடி சீக்கிரம் நானும் சாமி கூட சேர்த்துருக்குறாங்க. ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ஓஜி பிளாலின் ஃபார்ம் ஆகினாரா சாமி கண்டிப்பாக இருப்பார். அதுக்கான ஒரு சின்ன விஷயத்த ஜெய்ஸோ ரிவீல் பண்ணியிருக்கிறாரு. அதான் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு ரூமர் தான். ஸோ மேபி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நடக்க வாய்ப்பும் இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ரூமராட்டம் அப்படி கசிஞ்சிருக்கு. அது என்னென்னா ஸோ மேபி ரோமனுக்கு ஆப் அடிக்கலாம் நம்மளுடைய பால் ஹேமன். ஸோ என்ன ப்ரோ சொல்கிற 2 வாரம் இவ்வளோ இதாகிட்டு இருந்தாங்க ரோமனுக்காக நம்ம பால் ஹேமன் டேபிளில் அடிபட்டு இப்போ போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப விசுவாசமாக இருக்காரு. அவர் எப்படி துரோகம் பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஸோ இப்போ இல்லை. அதாவது இப்போ அவங்க சொல்லியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது மாரி சொல்லலை. ரெசல்மேனியா 41 நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளாடியோ இல்லை அதுக்கப்புறமா நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வரைக்கும் ரோமன் கூட கண்டிப்பாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதாவது ரெசல்மேனியா 40 நம்ம ரோமன் ரெயின்ஸ் நம்ம கோடிக்கிட்ட டைட்டில் தோற்றுருப்பார். ஸோ கண்டிப்பாக இது பால் ஹேமனுக்கும் பிடிக்காதல்ல அப்படி நடந்துச்சுன்னா இது பிடிக்கல அப்படிங்கிற மாரி ஸோ அப்படி சொல்ல வராங்க. பழையவனுக்கு இது என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னுட்டு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சொல்ல வேணாம் ஃபைனல் பாஸ் நான் உனக்கு இவ்வளோ உதவி பண்ணி நீ தோத்துட்டியா அப்படிங்கிற மாரி அவரோட மைண்ட் செட் இருக்கலாம். ஸோ இதனால் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு ஒரு ட்விஸ்ட் அடித்து ஸோ நம்ம பால் ஹேமனோட புதிய கிளைண்டாக பார்த்தீங்கன்னா ராக் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எப்படி நம்ம ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு அட்வொகேட்டாக பார்த்தீங்கன்னா இருந்தாரோ ஸோ அதேமாரி ராக்குக்கு பால் ஹேமன் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது மேபி ரெசல்மேனியா 41க்கு அந்த சீசன்லேயோ இல்லை அதுக்கப்புறமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ கோடி ரோட்ஸும் ரோமன் ரெயின்ஸும் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ பால் ஹேமனோட ரியாக்ஷன் என்னப்பான்னா ஸோ அவரோட ரியாக்ஷனும் தெரிய வந்திருக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா ட்வீட் பண்ணுறாரு. ஸோ கான்ட்ராக்ட் அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ ஓகே ரோமன் ரெயின்ஸ் அண்ட் கோடி ரோட்ஸ் நீங்கள் சோலோ சிக்காவையும் ஜாக்கா ஃபால்ட்டையும் அதாவது அடித்து தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு கொடுத்துருக்குறாரு. ஸோ அப்போ இந்த மாதிரியே இருக்குது அப்படியே இருக்குது. சரி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தையும் இணைஞ்சு பார்த்தீங்கன்னா ஜாக்கா ஃபால்ட்டையும் சோலோ சிக்காவையும் பார்த்தீங்கன்னா அடிக்க போகிறத நினச்சி ஒரு பெருமைப்பட்டு ஸோ அவங்க 2 பேர்த்தையும் ஊக்குவிச்சிருக்கிறாரு. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கல்டிக்கு வரைக்கும் ஷேமஸை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதாவது ஃபைட் செலக்ட்லேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதே அஃபிஷியலாக அப்படின்னு எல்லாம் நம்மளுக்கு இப்போ தெரிய வரல. பட் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஒருவேளை பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸ் பார்த்தீங்கன்னா WWE ரீசைன் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை வருஷம் கான்ட்ராக்ட் போட்டிருக்கிறாரு அப்படி இப்படின்லாம் சொல்லலை. ஸோ அவர் ரீசைன் பண்ணியிருக்காரு. அவரோட கான்ட்ராக்டை திரும்பவும் சைன் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு.
அடுத்தபடியாக நேற்றுக்கு நடந்த என்எக்சியோட வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,77,000 வியூஸ்க்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா 6,28,000 தான் கிடச்சிருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ண நேரம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்துருக்குறாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் சிஎம் பங்கு, ஏன்னா சிஎம் பங்கு அன்னைக்கு இருந்தார். ஸோ மேபி அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஸோ அடுத்ததான் நம்மளோட ஃபைனல் நியூஸுக்கு வந்துட்டோம். ஸோ ஃபைனல் நியூஸ் யாரை பற்றினா நம்ம ஜே உசோவை பற்றி தான். அதாவது ஜே உசோவை பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்காக பிரான் பிரேக்கர் கூட பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. ஸோ இதை பற்றி இப்போ ரீசெண்ட் டைமில் ரிக்கிஷி பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ கலந்துருக்குறாங்க. அதை பற்றி அவங்க பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு ரிக்கிஷி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ஸோ இப்போ ஜே உசோய்க்கும் அவன் பிரான் பிரேக்கருக்கும் ஒரு நல்ல ஃபியூடை பார்த்தீங்கன்னா WWE டெவலப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதோட ப்ரிடிக்ஷன், அதாவது யார் ஜெயிப்பா என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதாவது அதில் ஒரு ப்ரிடிக்ஷன் என்னென்னா, ஸோ அதாவது இந்த மேட்ச்சில் மேபி பிளட் லைனோட மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே இன்டர்ஃபரன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ரோ சொல்கிற, ஸோ இது நடக்க வாய்ப்பு இருக்கா? இப்போ ஜேவுசோ ரொம்ப லாங்கில் இருக்கிறாரு, பிளட் லைனில் என்ன நடக்குதுன்னு இப்போ அங்கனே ஒரு கொலன்னு தான் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் ஜேவுசோய்க்கு உதவி பண்ணதுக்கு யார் வருவா அப்படின்ட்டு கேட்கலாம். ஸோ இப்போதைக்கு ரிக்கிஷி அப்படி தான் சொல்லியிருக்காரு, ஜெய்க்கு உதவ எங்கள் குடும்பத்திலேருந்து யாராவது ஒருத்தர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, யாருனாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒருவேளை ஜெம்மிசோவாகவும் இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு ஹிகுலியோ அப்படி யாராவது இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அப்படி நடந்துச்சுன்னா அப்படி யாராவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ ரிக்கிஷி சொன்ன மாதிரி நம்ம ஜேவுசோ விசிஸ் பிரான் பிரேக்கர் மேட்ச்சில் ஸோ யார் வர்றதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி கமெண்டில் அடிங்க. ஸோ மேபி வர்றதுக்கு யாரும் வாய்ப்பு இல்லை, இந்த மனுஷன் ஏதோ குழப்பறாருன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.